நாம் வாழ்க்கையில் சந்திக்கும் கஷ்டங்கள் சில நேரங்களில் முடிவில்லாத இருளைப் போல தோன்றும். ஆனால் அந்த இருள் கூட ஒரு பெரிய ஒளிக்கான பாதையை தான் திறக்கிறது என்பது நம்மளுக்கு தெரிகிறதே இல்லை. இன்று நான் உங்களுக்கு சொல்லுகிற கதை ஈசன் என்கின்ற ஒருவரின் வாழ்க்கையை பற்றியது. அவர் சந்தித்த கஷ்டங்கள், அவர் எடுத்த முடிவுகள், அது எப்படி அவரின் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றியது என்பதைத்தான் இந்த கதையில் சொல்ல போகிறோம். ஈசன் ஒரு சாதாரண இளைஞன். அந்த ஊரில் தச்சு தொழில் செய்துக்கிட்டு இருந்தான். ஆனால் அவனோட வாழ்க்கையில் கடவுள் எப்பயுமே பரிசோதனை செய்ய ஆரம்பிச்சிட்டார்னா கஷ்டங்கள், துயரங்கள் எல்லாமே வந்துடும் இல்லையா? அந்த மாதிரி அவனுக்கு அட்ட டயத்தில் என்ன ஆகுதுன்னா வேலையும் போயிடுது, அவனுடைய தந்தையோட மரணமும், அவங்க தந்தையும் இறந்துடுறாரு, வீட்டில் ஏகப்பட்ட கடனும் ஆயிடுது. அவன் மனசில் ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான், நான் மட்டும் இப்படி கஷ்டப்படுறேன்? எவ்வளோ மனிதர்கள் இருக்கிறாங்க, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது? இந்த மாதிரி நடந்த உடனே என் கூட நல்லா க்ளோஸாக இருந்த ஃப்ரெண்ட்ஸுங்க கூட என்னை விட்டு விலகி போயிட்டாங்க. அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா, இதுக்கு ஒரு தீர்வு காணணும் அப்படிங்கிறதுனால அவன் ஒரு மலை உச்சிக்கு கீழே போய் உட்காந்து அந்த மலையை பார்த்து பேச ஆரம்பிக்கிறான். அந்த வானத்தை பார்த்துக்கிட்டே, கடவுளே, நீ உண்மையிலுமே இருந்தால் நீ என்னை காப்பாற்று, இல்லைன்னா அப்படியே என்னை விட்டுடு அப்படின்னு சொல்கிறான். அன்றைக்கி நைட்டு அவன் வீட்டுக்கு வந்து படுத்து தூங்குறான். அப்போ அவனோட கனவில் ஒரு சாமியார் மாதிரி வந்து புன்னகையோடு சொல்கிறாங்க, உன் கஷ்டம்தான் உனக்கான பாதை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவருக்கு ஒன்றுமே புரியலை. அப்போது இந்த விஷயத்துலேருந்து நீ வெளியில் வரணுன்னா உனக்கு 3 விஷயத்தை நீ டெய்லி கடைபிடிக்கணும். அந்த 3 விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, தினமும் காலையில் எழுந்தவுடனே 10 நிமிஷம் நீ யோகா பண்ணு. அமைதியாக உட்காந்து உன்னுடைய உள்மூச்சை நீயே உள்ளேயும் மேலேயும் கீழேயும் இழுத்து பழகு. தியானம் பண்ணு. 2வது, தினமும் யாராவது ஒருத்தருக்கு உதவி செய். 3வது, எப்பயுமே உன் மனசுக்குள்ளேயும் சரி சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரே ஒரு வார்த்தை, நான் இதை கடந்து விடுவேன், இந்த கஷ்டத்துலேருந்து நான் மீண்டு வருவேன், எனக்கு இது ஒரு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீ சொல்லிக்கிட்டே இரு. அது உன்னைய மாற்றும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நாளில் இருந்து ஈசனும் என்ன பண்ணுறான், கரெக்டு, நம்ம இதே மாதிரி இருக்கக்கூடாது, எனக்கு கடவுள் ரூபத்தில் கனவுல வந்த ஒரு மனிதர் கூட கடவுள் தான் அப்படின்னு அவன் நம்புகிறான். மலை உச்சியில் என்னெல்லாம் நடந்ததோ அதையெல்லாம் அவன் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். ஃபஸ்ட்டு அவனோட மனசை ரொம்ப அமைதிப்படுத்த நினைக்கிறான். எல்லாருக்கிட்டையும், இவனுக்கிட்ட பேச விரும்புகிறவங்கக்கிட்ட அவன் மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமேட்டுக்கு டெய்லி ஒருத்தருக்கு உதவணும்னு சொன்னாங்க இல்லையா? அதனால் எப்படியாச்சும் யாராவது ஒருத்தருக்காவது ஒருவேளை டீ வாங்கி கொடுக்க கூட அவன் மறக்கிறது கிடையாது. அந்த வேலையை அவன் கரெக்டாகவும் செய்கிறான். யூனிவர்ஸுக்கிட்ட, இந்த உலகத்துக்கிட்ட அவன் மனசுக்குள்ளே பேச ஆரம்பிக்கிறான். எனக்கு இது எல்லாமே கொஞ்ச காலம்தான், எனக்கு இது இந்த நிலைமை என்னுடைய லைஃப்லேருந்து மாறும், நான் எதை அச்சீவ் பண்ணணுமோ அதை நான் அச்சீவ் பண்ணிவிடுவேன், இன்றைக்கி இருக்கிற மாதிரியே நான் எல்லா நாளும் இருக்க மாட்டேன், கண்டிப்பாக என் நிலைமை மாறும், இதிலேருந்து நான் மீண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை வழக்கமாக்கிட்டு டெய்லி காலையில் எழுந்தோடனே 10 நிமிஷம் தியானத்துக்காக அவன் தன்னுடைய டயத்தை வந்து ரொம்ப ஒதுக்கி வைக்க ட்ரை பண்ணுறான். அதே மாதிரி அவன் காலையில் எழுந்த உடனே இயற்கைகளை பார்த்து உட்காந்து ப்ரீத் பண்ணிக்கிறான். நம்ம வந்து தியானம் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறதுக்கு அவனுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ஏன்னா எப்பயுமே ஒருத்தர் கஷ்டப்படும் போது டக்குன்னு அந்த நிலமையிலேருந்து வெளியில் வந்துடவே முடியாது, அதுக்கான டைம் எடுக்கணும்ல. அதனால் அவனும் அதை பொறுமையாக அந்த இடத்துலேருந்து அவன் மீண்டு வர்றான். இதிலேருந்து நான் சரியாயிடுவேன், என்னால் முடியும் அப்படின்னு அவனை முழுசாக உள்ளுக்குள்ளே நம்ப ஆரம்பிக்கிறான். அந்த மலை அடிவாரத்தில், அந்த மலை மேலே உச்சியிலேருந்து இவனுக்கு யாரோ சொல்கிற மாதிரியும் அதை அவன் அப்படியே ஃபாலோ பண்ணுற மாதிரியுமே நடந்துக்கிறான்.
அதிலிருந்து அவன் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் அவனுக்கு வந்து தெரியுது. அது எப்படின்னா, கொஞ்சம் ஒரு வருஷம் இதே மாதிரி போகுது. அவனுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் தெரிய தெரிய அவன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக உட்காந்து இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான், நிறைய ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனுடைய இருண்டு போன ஒரு வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு ஒளி வீசுது, நம்மளுடைய லைஃப்பும் மாறிடுச்சு அப்படின்னு அவன் முழுசாக நம்பவும் ஆரம்பிக்கிறான். அவனோட பட்டு போன வாழ்க்கை அவனுக்கு இப்போ பசுமை நிறத்தோட காட்சி அளிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு வருஷம் கழித்து பார்த்தா அவன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ மீளா துயரில் இருந்தானோ, எதை பார்த்தாலுமே நான் இவ்வளோ தான் முடிஞ்சிடுச்சு, கடவுள் என்னை பார்க்கவே இல்லை அப்படின்லாம் அவன் யோசிச்சுட்டு இருந்தவனுக்கு லைஃப் அப்படி சடன்லி எல்லாமே புரட்டி போட்ட மாதிரி. சில பேர் சொல்லுவாங்கள்ல, எனக்கு எப்படி தான் மாறினே தெரிலப்பா, ஆனால் கஷ்டத்துலேருந்து மீண்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு ஒரு நல்ல லைஃப் வருது. ஒரு வருஷம் கழித்து பார்த்தா அவன் கனவுகளில் அவன் என்னெல்லாம் யோசித்தானோ அதெல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அவன் வாழ்க்கையே வந்து இருந்ததை விட இப்போ நிறைய மாறிடுச்சு. அவன்கிட்ட நிறைய செல்வம் பணம் சேர ஆரம்பிச்சிருச்சு. அவன் மனசளவில் பயங்கரமான மன அமைதியாகிடுச்சு. முதல்லாம் புலம்பிக்கிட்டே இருந்தான் இல்லையா, எனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்கணும், நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன், எனக்கு மட்டும்தான் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினச்சவன் இப்போது நிம்மதியான தூக்கம், நல்ல பணம் காசு, குடும்பத்தில் எல்லாருக்கும் மகிழ்ச்சி, நிம்மதியான வாழ்க்கை, வீடை வந்து அவன் மீட்டுறான். வீட்டு கடனில் இருந்து கடன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்க ஆரம்பிக்கிறான். இது எல்லாமே பண்ணுறதுக்கு அவன் ஒரு சின்ன கம்பெனியில் போய் வேலைக்கு சேர்ந்ததுனால அங்கே அவனுடைய முழு திறமையும் அதை காட்டுறான். அப்போது அவன் பயங்கர ஹாப்பியானவனே அந்த வானத்தை பார்த்து அவன் சொல்கிறான், என்னோடய கஷ்டமெல்லாம் தீர்ந்துடுச்சு, நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு இது கடந்து போயிடும், இது மறைஞ்சு போயிடும் அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன். இந்த ஒரு வருஷத்தில் என்னுடைய லைஃபு பயங்கரமான சேஞ்சஸ் ஆகிடுச்சு, நானும் மாறிட்டேன், என் கஷ்டம் தீர்ந்துடுச்சு. அதனால் நான் வந்து வானத்தை பார்த்து நன்றி சொல்கிறேன். இது என்னுடைய நம்பிக்கை. ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் கஷ்டங்கள் வரதான் செய்யும். அந்த கஷ்டத்தை எப்படி நம்ம பீட் பண்ணி வர்றோம் அப்படிங்கிறது தான். எனக்கு கனவுல வந்து ஒரு பெரியவர் சிரிச்சுக்கிட்டே வந்து சொன்னாருன்னு சொன்னேன் இல்லையா, அந்த நாள் முதல்ல அவங்க சொல்லி கொடுத்த இந்த 3 விஷயத்தை நான் கடைபிடிச்சதுனால எனக்குள்ளே ஒரு புதுவிதமான சக்தி வந்தது. அதிலிருந்து நான் மீண்டு வந்துட்டேன். நான் இப்போது பயங்கர ஹாப்பியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும், முதல்ல நான் வந்து ஒரு டீ தான் வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன், இப்போது நல்ல லெவலுக்கு வந்துட்டேன். என்னுடைய உடம்பும் மனசும் நல்லபடியாக இருக்குது. எதை பற்றியும் நான் கவலைப்படுறது கிடையாது. இப்போது என்னை விட்டுட்டு போன எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களும் என்கிட்ட வந்து பேசணும்னு நினச்சாலும் கூட அதில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, எனக்கு எந்த டைமில் கஷ்டப்படும் போது என் கூட யார் நிற்பாங்க அப்படிங்கிறத அவங்கள பார்த்துக்கிட்டு அவங்கக்கிட்ட பேசி பழக ஆரம்பிக்கிறேன். அதுக்காக நம்மளுக்கு ஒன்று தப்பு நடந்துருச்சுங்கிறதுனால யாரையுமே நான் ஃப்ரெண்டாக வச்சுக்க மாட்டேன் அப்படிங்கிறதுலலாம் போகலை. நண்பர்கள் எப்பயுமே கஷ்ட காலத்தில் யார் உங்களுக்கு உதவியாக பக்கத்தில் நிற்கிறாங்களோ அவங்கெல்லாம் உங்களோட நண்பர்கள் தான். அதனால் அந்த மாதிரி ஆட்களை உருவாக்கணும்னு நான் அதுபடி கற்றுக்கிட்டேன். இந்த 3 விஷயத்தை எப்பயுமே நினைவில் வச்சுக்கிறேன். அந்த 3 விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு மனசில் நம்மளுக்கான அமைதி தேவை, நான் அமைதியாக இருக்க கற்றுக்கிட்டேன். 2வது உதவி செய்ய, என் கண்ணுக்கு முன்னாடி யாராவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு நான் உதவி செய்ய மறக்கிறதும் இல்லை, மறுக்கிறதும் இல்லை, அதை நான் கண்டிப்பாக செஞ்சிட்றேன். 3வது நம்பிக்கை, நான் என்ன வேலை செய்கிறனோ இதில் நான் திறம்பட செய்கிறேன், என்னுடைய வேலைகள்லேருந்து நான் நம்பிக்கையாக மேலே வருவேன், செல்வங்கள் இது மூலம் நான் நிறைய சம்பாதிப்பேன், நல்லா இருப்பேன்னு நான் என் மேலே வச்ச நம்பிக்கை தான். இந்த 3 இருக்கிறதுனால தான் என் வாழ்க்கை இந்தளவுக்கு நல்லா மாறுச்சு. இருளாக இருந்த என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது பசுமை வீசி எங்கேயுமே அப்படி பூலாம் பூத்து குலுங்குற மாதிரி பயங்கர ஹாப்பியாக என் வாழ்க்கை பயங்கரமாக இருக்குது, பசுமையாக நிறைஞ்சி இருக்குது. அதுக்கு ஒரே காரணம் நான் இந்த மாதிரி என்னுடைய லைஃப்பை பிளான் பண்ணி கரெக்டாக கொண்டு போனதுனால தான். இதெல்லாம் பண்ணதுனால தான் எனக்கு இந்த லைஃப் கிடச்சிது அப்படின்னு அவன் வந்து சொல்கிறான். எந்த அளவுக்கு இப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒருத்தன் படக்கூடாத கஷ்டங்கள், அதாவது
இளமையிலேயே வறுமை அது இருக்கக்கூடாது. அவன் வந்து அவங்க அப்பா இறந்துடுறாரு, பார்த்த வேலை போயிடுது, கடன் அதிகமாகிடுது. இதுக்கு மேலே ஒருத்தன் வாழணுன்னா எவ்வளோ பெரிய விஷயத்த ஃபாலோ பண்ணியிருக்கணும் இல்லையா? அந்த மாதிரியெல்லாம் நடக்கும்போது கூட அவன் தன்னுடைய நம்பிக்கையை விடாமல் அந்த 3 விஷயத்தை அவன் ஃபாலோ பண்ணதுனால தான் இன்றைக்கி அவன் ஒரு நிரந்தரமான ஒரு கம்பெனியில் நல்ல ஒரு எம்ப்ளாயிங்கிற ஒரு பேரோட நிறைய பேரை வேலைக்கு வச்சு இவன் கொஞ்சம் மேலதிகாரியாகி அதுக்கான வேலை செய்ய முடிஞ்சது. அதிலிருந்து பணம் ஈட்டினதுனால அவன் அவங்க அப்பா கிட்ட இருந்ததை விட அவனுடைய வாழ்க்கை தரம் இன்னும் கொஞ்சம் மேலே வந்தது. அவன் ஒரு பெரிய வீடாக வாங்கினான். அவன் விட்டுட்டு போன நண்பர்களை எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்கன்னு மொத்தமாக முடிவு பண்ணாமல் கஷ்டத்தில் யாரெல்லாம் துணை நிற்கிறாங்களோ அவங்கெல்லாம் உயிர் நண்பர்கள்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி வர்றவங்கள இவர் கூட சேர்த்துக்கிட்டு ஃப்ரெண்டாக அவங்க கூடயும் பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. தன்னுடைய வாழ்வாதாரத்தையும் மேலே உயர்த்திக்கிட்டார். இதே மாதிரி தான் நம்மளுடைய லைஃப்லையும் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் எது இருந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் எழுந்த உடனே காலையில் நீங்கள் மூச்சு பயிற்சிங்கிறது, தியானங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அது எதுவுமே தெரியலை அப்படின்னா கூட பரவாயில்ல, காலையில் எழுந்து மன அமைதியாக மனசில் அமைதியாக இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். பேசிக்கிட்டே இருந்தோம்னா கூட ஒன்றும் தெரியாது. பட் ஆனால் வந்து மனசுக்குள்ளே சில பேர் பேசவே மாட்டாங்க, ஆனால் மனசுக்குள்ளே அவங்களுக்கு என்ன ஓட்டங்கள் அதிகமாக ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்க எதோ கற்பனை பண்ணிப்பாங்க. அதுதான் டேஞ்சரான ஒன்று. பேசிட்டா கூட பிரச்சனை இல்லை. அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய மனசை எந்த அளவுக்கு உங்களோட கட்டுப்பாட்டில் கொண்டு வர்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை பசுமை நிறைந்ததாக இருக்கும். ரொம்ப அழகான ஒரு பூஞ்சோலை மாதிரி, பூந்தோட்டம் மாதிரி இருக்கும். அதுக்கு முக்கிய காரணம் நீங்கள் மனசை அமைதியாக வச்சுக்கணும். 2வது, யாருக்காவது உதவின்னு தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி, சில பேர் கேட்பாங்க, சில பேர் கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு தேவை, இவங்களுக்கு இந்த இடத்துல இந்த ஹெல்ப் வேணும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்களே போய் அந்த ஹெல்ப் பண்ண மறக்காதீங்க. 3வது விஷயம், நம்மளோட நம்பிக்கை. என்னுடைய கோல் இது தான், நான் என் கோலை நான் அச்சீவ் பண்ணுவேன், அது வரைக்கும் என்னுடைய உழைப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உழைப்புங்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனிப்பட்ட விஷயம். ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கலாம், ஒருத்தர் வேலை நான் இந்த கம்பெனிலே பெரிய லெவலில் வருவேன்னு நினைக்கலாம். அந்த மாதிரி ஒர்க்குங்கிறது அவங்கவுங்களோட இஷ்டம். அதில் நீங்கள் கரெக்டாக நம்பிக்கையோடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை பார்ப்பீங்க. அதில் நீங்கள் பெரிய ஆளாகவும் சிறந்தும் இருப்பீங்க. அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம ஈசன்கிறவரோட வாழ்க்கை கதையில் என்ன நடந்ததோ அதை வச்சு இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இதே மாதிரி தான் நம்ம லைஃப்லேயும் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா அங்கேயே உடஞ்சி போயிடாமல் கஷ்டப்பட்டுறாமல் அதை எப்படி கடந்து வரணும் அப்படின்னு நினச்சி, நம்மளுக்கான உலகம் எப்பயுமே விரிஞ்சு படர்ந்து இருக்குது. நம்ம குறுகிய வட்டத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துச்சு, நான் மட்டும்தான் இப்படி இருக்கிறேனான்னு தப்பான எண்ணங்கள், அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு இருட்டிலே உட்காந்துருக்காம நமக்கான வெளிச்சத்தை தேடி நம்ம தான் அதிலேருந்து வெளியில் வரணும். இந்த பெரியவர் வந்து அவர் கனவுல வந்து இந்த 3 விஷயத்தை அவர் சொன்னதை வந்து நம்மளுக்காக சொன்னதாக நினச்சி, நம்மளுக்கு பிரச்சனைகள் இருக்குது இல்லைன்றதெல்லாம் இல்லாமல் இந்த 3 நல்ல பழக்க வழக்கங்களை நம்ம பின்பற்றணும்னா நம்ம லைஃப்பில் இப்போ இருக்கிறத விட ஒரு ஸ்டெப்பு மேலே போகலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நமக்கு சொல்லப்பட்ட கருத்து. அதனால் தயவு செய்து இந்த 3 விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி உங்கள் லைஃப்லையும் நீங்கள் அச்சீவ்மெண்ட் ஆகுங்க, அடுத்த லெவலுக்கு போங்க. ஏன்னா இதெல்லாம் நாங்களும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அதனால் இது நல்ல விஷயந்தான். நீங்கள் உங்களை செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணிக்கிறதுல தப்பே கிடையாது. அதனால் உங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் ரெக்டிஃபை பண்ணுங்கள், உங்கள்லேருந்து மேலே வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கான வெற்றி உங்களை தேடி உங்ககிட்ட வந்து சேரும். சரிங்களா? அதனால் நீங்கள் தைரியமாக இந்த 3 விஷயத்தை மட்டும் மறக்காமல் பண்ணுங்கள். மன அமைதி, உதவி, நம்பிக்கை, இந்த 3 உங்ககிட்ட ஹானஸ்ட்டாக இருக்கணும். இந்த 3 இருந்துச்சுன்னா நீங்கள் லைஃப்பில் முன்னுக்கு வருவீங்க அப்படிங்கிறத தான் இந்த ஸ்டோரியில் நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம். அதனால்
இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்கிட்டேயுமே இந்த மாதிரியான ஆன்மீக கதைகள், புராண கதைகள் இந்த மாதிரி தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அதனால் மறக்காமல் வந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இதுவரையும் கேட்ட எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜலக்ஷ்மி. நன்றி, வணக்கம்.